அவ மாயா தான் வேணும்னு சொன்னா. அது விதண்டாவாதம். அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை வச்சு அவ ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்னங்க பண்ணுவீங்க? அவளால பெருசா என்ன பிரச்சனை பண்ண முடியும்? நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்னு ஊர் முழுக்க சொல்லுவான். ஊர்ல நமக்கு இருக்கிற மானம் மரியாதை போயிடும். பஞ்சாயத்துல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவான். நாமளும் அதை விட்டு விலகிதான் போகணும். அதுக்கப்புறம் மரியாதை இல்லாத ஊர்ல நாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஊரை விட்டு போக வேண்டியதுதான். இதுவரைக்கும் நீதி நேர்மைன்னு இருந்து என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சிருக்கேன். புவனேஸ்வரி விஷயத்திலையும் அதைத்தான் நான் செஞ்சேன். அதுக்கான விளைவு என்னவோ அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அதனால இத பத்தி மாயா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது அவளோட பிரச்சனை இல்லை, என்னோட பிரச்சனை. நாளைக்கான முடிவு என்னன்னு யோசிச்சு இன்னைக்கான நிம்மதியை நம்ம இழந்துடக்கூடாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது ஜானகி. மாத்த முடியாததை நினைச்சு நாம ஏன் மனசை போட்டு குழப்பிக்கணும்? நீ நிம்மதியா தூங்கு. ஜானகி தூங்கு. ஜானகி ஏதாவது சொன்னாளா? ஒன்னும் சொல்லலையேம்மா. நேத்து பேச போனவங்க இன்னைக்கு வரைக்கும் நடந்ததை பத்தி மூச்சே விடல. மாயா உங்களுக்கு எதுவும் சாதகமா சொல்லிருக்க மாட்டா. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்களோ என்னமோ. ஆமா, ஜானகி எங்க? பாவம் ஜானகி பெரியம்மா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்காங்க. அவ வேண்டுதல் பலிக்கட்டும். அண்ணியோட வேண்டுதல் பலிக்கணும்னா மாயா மனசு வைக்கணும். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? எங்க இருந்தோ வந்து இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தும் அவ சொல்ற பதில்ல தான் இருக்கிற மாதிரில இருக்கு. ஏன் அவ முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகுமா? மொத்தமா முடிச்சிருவா அந்த புவனேஸ்வரி. அவளை பத்தி உனக்கு தெரியல சாரு. ஆமாமா, அவ இந்த அளவுக்கு மாறி ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதோ கும்பிட போனவ குறுக்க வரா பாருங்க. ஏய் மாயா நில்லு. இங்க பாரு, நீ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. எதுக்கு நான் ஏன் கிளம்பணும்? தெரியாம கேக்குறேன். ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? உன் அம்மா ஓடி போன மாதிரி நீயும் போயிடு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இப்படி பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? 10 மணிக்கு அந்த புவனேஸ்வரி வந்துருவா. நாம அவகிட்ட உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லணும்ல. இல்லனா அவ்வளவுதான், மொத்தமா எல்லாரும் போட்டி படிக்க கட்ட வேண்டியதுதான். உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணம் இப்படி வற்புறுத்தி எல்லாம் பண்ண முடியாது. அது ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? என்னம்மா எப்படி பேசுற? குடும்பத்துக்காக அனுசரிச்சு போகிறது தானே வாழ்க்கை. இவ்ளோ பெரிய குடும்பம்
உன் பதிலுக்காக வெயிட் பண்ணா ஆ, நீ என்னடானா அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே. சாரு ப்ளீஸ், நீ இதுல தலையிடாத. உனக்கு தான் அக்கறை இல்ல, அக்கறையா பேசுற வாயும் மூடுற. ரொம்ப நல்லா இருக்குமா? நாங்கள்லாம் இங்கே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இரு. அட என்னத்த நீங்க அக்கா மாமாவுக்காக யோசிக்கிறவளா இருந்திருந்தா இவ எப்பவும் சம்மதத்தை சொல்லிருப்பா. சரிதான் பார்வதி, இவ ஏன் அண்ணா அண்ணிய பத்தி நினைக்க போறா? சுயநலமா அவளை பத்தி மட்டும் தானே நினைப்பா. அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பா. ப்ளீஸ் என் அம்மாவை பத்தி பேசி தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீ ஏமா அழற? உன்னால நாங்க எல்லாரும் தான் அழ போறோம். இவ்ளோ சொல்றோமே, சரின்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாருங்க. அவ ஏன் சொல்ல போறா? குடும்பத்தை பத்தி இவளுக்கு என்ன அக்கறை இருக்கு? கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பா. இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். வாங்க. நானே கோவிலுக்கு போக சொல்லலான்னு நினைச்சேன். நீங்களே போயிட்டு வந்துட்டீங்க. இந்த புவனேஸ்வரி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிம்மதியா ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியல. அவ வந்து போனதுக்கு அப்புறம் நாம இந்த ஊர்ல இருப்போமா இல்லையானே தெரியும். ஏன் பத்மா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? நல்லது நடந்தா அத பத்தி பேசலாம். எங்க அப்படியா நடக்குது? அவங்க விருப்பம் தானே எல்லாம் பெருசா இருக்கு. யாருக்காகவும் யாரும் அவங்களோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்க போறதில்ல. நம்ம பிரச்சனைய நாம தான் பாத்துக்கணும். அக்கா, ஏற்கனவே அந்த புவனேஸ்வரிக்கு என்ன பதில் சொல்ல போறோன்னு அண்ணனும் அண்ணியும் குழப்பத்துல இருக்காங்க. நீ வேற ஏக்கா உன் பங்குக்கு கொஞ்சம் அமைதியா தான் இரு. மாயா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் உன் விருப்பத்தையும் யோசிச்சு பதில் சொல்லு. ஆனா எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு. அண்ணா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்குண்ணே. பத்மா, போ போ, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ. என்ன நக்கலா? எந்த நேரத்துல கிண்டலா பேசுறதுன்னு விவசாய இல்ல. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. உண்டா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காரதா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இவர் பாட்டு பஞ்சாயத்துன்னு யார்கிட்டயாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறது, இங்க யார் தலையாவது உருள வேண்டியது. என்ன நடக்க போகுதோ நமக்கு என்ன, வேடிக்கை மட்டும் பாப்போம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. அவங்க இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீடு அதகலமாயிடும் போல இருக்க. எந்த பிரச்சனையும் வராம நீதான் கடவுளை காப்பாத்தணும். என்னப்பா ரகு, கேட்டல்ல? புவனா சொன்னதையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன முடிவெடுத்தீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க மாமா, இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கணும். இல்லனா நம்ம இவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா
சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கேட்டுடலாம். என்ன மாயா, என்ன இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதானே? உன் முடிவு என்ன? சொல்லு மாயா, உன் முடிவு என்ன? நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்னு ஊர் பூரா சொல்லுவான். ஊர்ல நமக்கு இருக்கிற மானம் மரியாதை போயிடும். அதுக்கப்புறம் மரியாதை இல்லாத ஊர்ல நம்ம எப்படி இருக்க முடியும்? இந்த ஊரை விட்டு போக வேண்டியதுதான். மாயா, எதுவா இருந்தாலும் சொல்லு. வாக்கு கொடுத்தவங்களும் வாக்க நிறைவேற்ற போறவங்களும் அமைதியா இருந்தா எப்படி? யாராவது பதில் சொல்லணும்ல. நான் சொல்றேன். நீ என்கிட்ட கேட்டதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். இந்த விஷயத்துல மாயா மட்டும் முடிவெடுக்க முடியாது. அப்போ நீங்க எடுக்கலாம்ல. சொல்லுங்க, உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நானும் முடிவு பண்ண முடியாது. அவ அப்பா ஒருத்தர் அமெரிக்காவுல இருக்காரு. அவர் முடிவு கேட்காம என்னால சொல்ல முடியாது. மாயாவை உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப முடியாதுங்கிறதா என்னோட பதில். நினைச்சையா, நீ எப்பவுமே இப்படித்தான். ஊருக்கெல்லாம் வாக்கு கொடுப்ப, அத சரியா செஞ்சிருவ. ஆனா என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுக்கும்போது மட்டும் இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கழிச்சு விட்டுருவ. அப்படித்தானே? அன்னைக்கு ஊர் முன்னாடி பஞ்சாயத்துல நீ என்ன வேணாலும் கேளுன்னு வாக்கு கொடுத்தல்ல, இப்ப சொல்லு. ஏங்க ஏங்க ஏன் இப்ப தேவையில்லாம அவசரப்படுறீங்க? அண்ணன் தான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, சொல்லுவார். இருங்க, பறக்காதீங்க. இங்க கேட்ட விஷயம் என்கிட்ட இருக்கிறது இல்ல. அது எனக்கு சொந்தமானதும் இல்ல. மாயா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி. அவளுக்கு அப்பா அமெரிக்காவில இருக்காரு. அவரை கேட்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ இதான் உங்க பதிலா? ஆமா. அப்போ நீங்க கொடுத்த வாக்குக்கு என்ன மரியாதை? என்கிட்ட இருக்கிறத கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். மாயாவை கேட்டதுக்கு பதில் நீ என் பொண்ணு தனலட்சுமியை கேட்டிருந்தா நான் சரின்னு சொல்லிருப்பேன். உங்க வீட்டு பொண்ண கொடுங்கன்னு தானே கேட்டேன். எனக்கு தனாவும் ஓகே தான். அப்போ உங்க வீட்டு பொண்ணு தனலட்சுமிய எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புங்க. எனக்கு உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசை. நம்ம உறவு திரும்பவும் தொடரணும்ல.
தனலட்சுமி இங்க வா. தனலட்சுமி எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். தனா, எங்களுக்கும் சம்மதம் தான். எதுக்கும் உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ ரகு. அப்புறம் அவ முடியாதுன்னு சொல்லிட போறான். வேற யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். அவ ஏன் பொண்ணு. நான் எடுக்கிற முடிவை அவ முடியாதுன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டான். அவ இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னால 1000 நன்மை இருக்கும்னு இவளுக்கு தெரியும். என்னோட பேச்சுக்கு இவ மறு பேச்சு பேசவே மாட்டான். இந்த விஷயம் நாம நினைச்சதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்பாடா, பல வருஷ பிரச்சனைக்கு இந்த கல்யாணம் ஒரு தீர்வா இருக்கு. இது எங்க எல்லாருக்குமே சம்மதம். அதுவும் அது தனாவோட கல்யாணமா இருக்கிறதுனால எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. சரி, அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்க. அதுக்கப்புறம் சபைக்கு முன்னாடி வச்சு நம்ம முறைப்படி பேசிடலாம். நாளைக்கு நல்ல நாள் தான். அப்போ நம்ம நாளைக்கு நிச்சயம் வச்சுக்கலாமா? எங்களுக்கு சம்மதம் தான். சந்தோஷம், நாங்க கிளம்புறோம். என்னது இது, வந்துட்டு ஒரு காஃபி தண்ணி கூட குடிக்காம போறீங்க? காஃபி என்ன, இதுக்கு மேல விருந்தே சாப்பிடுறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். போலானே. வாமா. ரகு, ஊரோட பிரச்சனையே நீ சரி பண்ணிட்டு இருந்த. உன் வீட்டோட பிரச்சனைய உன் பொண்ணு சரி பண்ணிட்டா. தனா இந்த வீட்டோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்த பிறந்தவன்னு எனக்கு தெரியும். கிளாஸுக்கு போகாம எங்க இருக்கா? என்ன இவ போன் எடுக்காம இருக்கா? தனா, கோச் என்ன தனா போன் எடுக்க மாட்டேங்கிற?
அது 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 வந்து கோச். என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்னதுனா எதுவுமே பேச மாட்டேங்கிற? வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோச். அப்ப ஏன் போன் எடுக்கல? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன எதுவும் கேட்காதீங்க கோச். தெரியல கோச், என்ன தனியா விடுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி சுத்தி வருவ. இப்ப ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன வாயால எப்படி எனக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஏதனா ஏன் அப்செட்டா இருக்க? சரி, நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? எதுக்கும் பேச மாட்டியா? என்னாச்சு உனக்கு? எது கேட்டாலும் இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேங்கிற. ஐ லவ் யூ தனா. என்ன கோச் சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன். நான் இதை சொல்லணும் தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன். நீ ஜெயிச்சிட்ட தானா? ஐ எம் இம்ப்ரெஸ்ட். என் கனவை நிறைவேற்றி எனக்காக போராடின உனக்கு என்னையே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிட்ட நம்ம லவ் பண்ற தைரியமா சொல்லிட வேண்டியதா.